ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். என்னோட பிளேஸ்மெண்ட் ஜர்னி பத்தி போட்டிருந்த வீடியோல நெறைய பேருக்கு காமனா இருந்த டவுட் டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணோம். ஆனா எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. கோடிங் எங்க போடணும்? லீட் கோட் போடணுமா? இல்ல என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்படின்றவங்களுக்கு டிஎஸ்ஏ பேசிக்ஸ்ல இருந்து ஜீரோல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சூஸ் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. என்னோட சஜஷன்ஸ் வந்து C++, ஜாவா, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட். பிகினர்ஸ்க்கு வந்து பைத்தன் தான் ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பைத்தன்ல நிறைய பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதனால பைத்தனை விட C++ஓ இல்ல ஜாவாவோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க லாங்குவேஜ் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட லாஜிக்கை தான் வந்து இன்டர்வியூல பார்ப்பாங்களே தவிர உங்களோட லாங்குவேஜ்க்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. அடிக்கடி லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மேக் யுவர் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கர். நிறைய பேர் இசி டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் எப்படி டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக்ஸ் சின்டாக்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் இஃப் எல்ஸ், லூப், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட சின்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்சி கோர் கான்செப்ட்குள்ள போக முடியும். ஏன்னா நீங்க வந்து டிஎஸ்சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்க அந்த சின்டாக்ஸ்லயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அதனாலதான் பேசிக் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போக வேண்டிய 2 டாபிக், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஏன்னா அரேஸ் தான் டிஎஸ்ஏவோட மேஜர் டாபிக்ஸ்க்கு பேசிக்கா இருக்கும், ஃபவுண்டேஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ல நீங்க வந்து வெக்டார்ஸ் படிக்கணும்னாலும் அதுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அரேஸ் தெரிஞ்சிருக்கணும். அரேஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. லைக் அரேல லார்ஜஸ்ட் எலிமெண்ட், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்றது, அப்புறம் டியூப்ளிகேட் ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். இதுவும் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஏன்னா இது வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கும். இதோட பில்டிங் ஃபங்க்ஷன்ஸே அவ்வளோ இருக்கும். அதுல பேசிக்கான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ல பேசிக் ப்ராப்ளம்ஸ், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், பாலிண்ட்ரோம், அப்புறம் கேரக்டர்ஸ் கவுண்ட், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். டிஎஸ்சில நிறைய பேர் பண்ற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து வீடியோஸ் மட்டும் பார்க்கறது. வீடியோஸ் மட்டும் பார்த்தா, சொல்யூஷன்ஸ் மட்டும் பார்த்தா டிஎஸ்சி வந்து சால்வ் பண்ணவே முடியாது. நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே சொல்யூஷனுக்கு ஜம்ப் பண்ணாம ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலன்னா வேற ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அப்பயும் ஆன்சர் வரலன்னா தென் கோ ஃபார் சொல்யூஷன்ஸ். நீங்க வந்து அவுட்புட்டே உங்களுக்கு வந்தாலும் மற்றவங்களோட சொல்யூஷன் எடுத்து பாருங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா சில டைம் நம்ம வந்து ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான அப்ரோச்ல சால்வ் பண்ணிடுவோம். ஆனா நம்ம இன்னொருத்தவங்களோட சொல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த ப்ராப்ளம் இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ், ஈஸியான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மூவ் டு கோர் டிஎஸ்சி டாபிக்ஸ். இப்போ நீங்க பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா, நெக்ஸ்ட் ஒரு டிஎஸ்சி டாபிக்கா வரணும். லைக் ஃபர்ஸ்ட் சர்ச்சிங், சார்ட்டிங், அப்புறம் லிங்க்ட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீஸ், கிராஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங், இப்படி லைனா வரணும். ஒவ்வொரு டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போங்க. இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போங்க. அப்படியே லைட்டா சொல்யூஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஜம்ப் ஆகாதீங்க. ஏன்னா மேக்சிமம் நீங்க ட்ரீஸ், கிராஃப்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே மீதி இருக்க டாபிக்ஸ் வச்சே நீங்க வந்து மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா டிஎஸ்சின்றது ரொம்ப பெரிய டாபிக், அது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க, பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுங்க, அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் போங்க. டிஎஸ்சி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராச்சும் டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பாய்.